என் அன்பு பிள்ளையே, அமைதியாக இருக்கின்றேன் என்று என்னை நினைத்து நீ கோபப்படுவது சரியே. அமைதியாகத்தான் உள்ளேன் குழந்தையே. உன் கர்மாவை மாயையின் விளையாட்டில் இருந்து காப்பாற்ற நான் உனக்காக எப்போதும் எல்லா ரூபத்திலும் துணையிருப்பேன். உன் வாழ்க்கையில் உன்னை ஆளும் மிகப்பெரிய விஷயம் உன் மனமும் புத்தியும் தான். உன் மனமானது சஞ்சலம் இல்லாமலும் புத்தி நல்லவையை நாடுதல் இவைகள்தான். உன் வாழ்க்கையை நேரமானது ஆளும் போது உன் பாதை என்னவென்றும் அதில் நீ எப்படி பயணிக்க வேண்டும் என்றும் உனக்கு புரியும். உன் புத்தியும் மனமும் உனக்கான நல்ல நேரத்தை தீர்மானிக்கும். இதுவே மாயை விதி சூழ்ந்து விட்டால் அவற்றால் உன் மனமும் புத்தியும் அகப்பட்டு கொண்டிருக்கும். அதுவே உனக்கான நேரத்தை எதிர்மறையாய் தீர்மானிக்கும். உன்னுடைய முடிவுகள் தான் உன் வாழ்க்கையில் இடம்பெறும். இன்பமும் துன்பமும். இன்பமும் உன் ஆன்மா யோசிக்கும் விதத்தில் உன் கஷ்டகாலம் என்பது முந்தைய கர்மவினை, அதாவது நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகள். அவற்றின் கணக்கை விதி பார்த்து கொண்டேதான் இருக்கும். அதன் பொருட்டே உன் கடினமான நேரங்கள் நிர்ணயிக்கப்படும். அதனால் எதற்கும் மனம் தளராதே. வாழ்வில் இன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. அதே போல துன்பத்தை கண்டு மட்டுமே வாழ முடியாது. இரண்டும் சம அளவே. அதை போலவே நல்லவை என்றும் திகட்டாது. ஆனால் தீமைக்கு ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவில்தான் ஒவ்வொரு நிகழ்வின் ஆரம்பமாகும். நியாயத்தின் சாயல் அப்போது தான் செய்த வினை கர்மா என்ற பெயரில் ஒருவரை ஆட்கொள். உன்னை நீயே வெளித்தோற்றத்தில் உணர்கிறாயா? உன் உள் மனம் ஆன்மா ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் ஏதோ ஒன்று உன்னை தனியே இழுப்பது போல் உணர்கிறாயா? அது மாயை செய்யும் வேலை குழந்தையே. அதை இப்போது உணர்த்திருப்பார். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். ஒரு நாளும் ஒருவரின் கடந்த கால தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டிக்காட்டி காயப்படுத்த நினைக்காதீர்கள். உங்களுக்கு தெரியாது அவர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்து விடுபட எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள் என்று. நம்மை தவிர்க்க நினைப்பவர்களுக்கு விலகி வழிவிட்டு ஒதுங்கி செல்லுதல் கூட ஒருவித நாகரிகம்தான் குழந்தையே. நான் தரும் ஒவ்வொரு துன்பங்களுக்கு பின்பும் ஒரு மகிழ்ச்சி காத்திருக்கும். கலங்காதே. என்னை நம்புபவர் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. எவ்வளவு கடினமான சூழ்நிலை இருந்தாலும் அவர் எப்போதும் அந்த சூழ்நிலையில் இருந்து வெற்றிகரமாக வெளியே வருகின்றார். என்னை நம்பியோருக்கு சோதனை உண்டு, ஆனால் தோல்வி இல்லை. என்னிடம் கையேந்தியவர் வேறு எவரிடமும் கையேந்த வேண்டிய அவசியமும் இல்லை. உன்னை பற்றிய உன் எண்ணமே நீ யார் என்பதை உலகிற்கு காட்டும். உன்னை பற்றி உயர்வாகவே நினை. உனக்குள் இருக்கும் உன்னை நம்பு. உன்னால் முடியாதது ஏதுமில்லை. தன்னம்பிக்கையுடன் நடைபோடு. நீங்கள் மாற்றம் தந்ததாக கூறுகின்றீர்கள். ஆனால் எனக்கு என்னை சுற்றி நடப்பதை பார்த்தால் எனக்கு எந்த மாற்றமும் இல்லாதது போல் தோன்றுகின்றது என்று கூறுகின்றார். ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே. உன் வாழ்வில் ஏற்படும் மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள உனக்கு சமநிலை தேவைப்படுகின்றது. நீயோ தினமும் உன் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய். நீ உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் அன்றைய செயலை வைத்தே மதிப்பிடுகின்றாய். உன் வாழ்வில் மொத்தமாக ஏற்படும் மாறுதலை உணரும் சமநிலை இல்லாது இருக்கின்றாய். நீ நினைத்த ஏதோ ஒன்று உன் கையில் கிடைத்த பின்னரே நீ மாற்றம் கிடைத்ததாக ஒத்துக்கொள்கின்றாய். விரைவில் அதையும் நீ உணர்வாய். வீணாக பயப்படாதே குழந்தையே. நான் உன் பக்கத்தில் தான் இருக்கின்றேன். கலங்காதே. எப்போதும் உன்னுடன் இருப்பேன். உன்னை கைவிட மாட்டேன். இனி உனக்கு வெற்றித்தான். ஏங்குதல்கள் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடையவன். நான் உன்னுடனே இருக்கின்றேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கின்றாய். நான் உனக்காக இருக்கின்றேன். பாரத்தை என்மேல் சுமத்து. சாந்தி ஏற்படும். நம்மால் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் என்பதா கடவுள் கொடுக்கும் மற்றொரு வாய்ப்புத்தான் தோல்வி. தன்னம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள்ளுங்கள். நான் உன்னுடன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை தங்கமே. உனக்கான நேரம் வந்தவுடன் நீ என்னிடம் கேட்டது நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த மாறுதலும் இல்லை. அதை முதலில் நீ நம்பு.
என் வார்த்தை மேல் நம்பிக்கை வை. அனைத்து உனக்கு வெற்றியே. தெரியாமல் செய்தாலும் சரி, அறியாமல் செய்தாலும் சரி, அது தவறோ இல்லை சரியோ, ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வந்தே தீரும். உன் எதிரியை விட உன் மேல் அன்பும் பாசமும் வைத்திருக்கும் உறவுகளை உங்கள் மனதை நோக செய்வார்கள். அன்பான கோபம் என்று அதனை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்பை சிறப்பாய் தொடருங்கள். உலகம் முன்னுள் உள்ளது. நீயோ வேறு எங்கேயோ தேடுகின்றாய். உன் வாழ்க்கை உன் கையில்தான் உள்ளது குழந்தையே. எல்லாமே சில காலம்தான். அது உறவாக இருந்தாலும் சரி, உயிராக இருந்தாலும் சரி. ஒரு மனிதனை உருவாக்குவது அவனுக்கு கிடைக்கும் வசதிகளும் வாய்ப்புகளும் அல்ல, அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் துன்பங்களுமே. கடற்கரை அருகில் இருந்தாலும் வறண்ட நாவிற்கு கடல் நீர் உதவாது. சில உறவுகளும் அப்படித்தான் குழந்தையே. தவறுகளை திருத்திக் கொள்வது என்பது அனுபவம், தவறுகளை நியாயப்படுத்துவது என்பது ஆணவம். பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கையில் மனதை நேசிக்கும் உறவுகள் கிடைத்தால் தொலைத்து விடாதீர்கள். உன்னை தள்ளிவிட ஒருவர் இருந்தால் உன்னை தூக்கிவிடவும் ஒருவர் இருப்பார் என்பதை மறந்து விடாதே குழந்தையே. தைரியத்தை மட்டும் இழந்து விடாதே. நான் உன்னுடன் இருக்கின்றேன். என்னை மீறி எந்த கெடுதலும் உனக்கு நடக்காது. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில்